ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது அப்ளிகேஷன் லோடு பேலன்சர். ஸோ அப்ளிகேஷன் லோடு பேலன்சருக்கு முக்கியமாக ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஸோ நான் அதை வந்து இங்கே டைப் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, முதல்ல நம்ம ஒரு கோடை ரெடி பண்ணி வைக்க சொன்னோம் இல்லையா, ஒரு HTML கோடு தேவைப்படும். நம்ம வெப் சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெப் சர்வருக்கு ஒரே ஒரு HTML கோடு, எல்லா வெப் சர்வருக்கும் அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நேற்று முந்தாள் பண்ணியிருப்போம். ஜஸ்ட்டு HTML ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம். அதை இங்கே லைவாக லான்ச் பண்ணி எப்படி அது ஆப்ரேட் ஆகுதுங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்டெப் 1ல் நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸை நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணோம். ஸோ ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 2வது ஸ்டெப்பில் நெட்வொர்க், 3வது ஸ்டெப்பில் சர்வர் விர்ச்சுவல் மெஷின். ஸோ ஸ்டெப் 4ல் ஓகேவா? ஸோ நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் இதுதான். ஸோ முதல்ல ரெசோர்ஸ் குரூப். ஸோ ரெசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணுறோம் சேம் ரீஜனில். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கும் சேம் ரீஜனில் க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது சர்வர் விர்ச்சுவல் மெஷின் எத்தனை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ×2. ஸோ 2 விர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன் 2 தான் க்ரியேட் பண்ணுறோம், அதிகமாக க்ரியேட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரீஜனுக்கு 3 பப்ளிக் ஐபி தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த 3 பப்ளிக் ஐபி எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுவோன்னா, இந்த 2 விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு பப்ளிக் ஐபி, லோடு பேலன்சருக்கு ஒரு பப்ளிக் ஐபி. ஸோ மொத்தம் 3மே இங்கே யூஸ் ஆகிடும். ஸோ 4வதாக நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணோம், ஒரு சர்வரை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பப்ளிக் ஐபி 0வாக இருக்கும். ஸோ ஆட் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் இன்னும் நிறைய சர்வரை ஆட் பண்ணி பார்க்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா பே ஆஸ் யூ கோக்கு போய் தான் பார்க்க முடியும். நம்மளால் பண்ணி பார்க்க முடிஞ்சது 2 சர்வர் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரெசோர்ஸ் குரூப் வித் சேம் ரீஜன். நெட்வொர்க்கும் அதே ரீஜன் தான் யூஸ் பண்ண போகிறோம், ரெசோர்ஸ் குரூப்பும் அதே ரீஜன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அஷூர் போர்ட்டலுக்கு போயிடுங்க, ரெசோர்ஸ் குரூப்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ரெசோர்ஸ் குரூப்பை ஓப்பன் பண்ணு. ஸோ ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்கிற ரெசோர்ஸ் குரூப்பை நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்றே டெலீட் பண்ணியிருந்தோம். ஸோ இது டெலீட் ஆகலை. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டெலீட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட இந்த ரெசோர்ஸ் குரூப் ஏதாவது பேலன்ஸ் ஏதாவது காட்டுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் டெலிட் கொடுத்துட்டேன், டெலிட் ஆகிட்டு இருக்கு. நான் வெயிட் பண்ணாமல் புது ரெசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் நேம் காட்டுதான்னு பார்த்துங்க. ஒருவேளை காட்டலை அப்படின்னாக்கா இங்கே ட்ராப் டவுனில் போயிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ரெசோர்ஸ் குரூப்போட நேம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு நேம் கொடுங்க. தெரியுதா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெசோர்ஸ் குரூப்போட நேம் ஒரு காமன் நேமாக இருக்கட்டும்.
ஓகே, உங்கள் நேம்லாம் உங்களோட நேம் கொடுக்காதீங்க, நேமை விட்டுட்டு வேறு ஏதாவது காமன் நேம். அடுத்தது ரீஜியன். ஸோ ரீஜியன் இங்கே ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு நம்ம லோடு பேலன்சர் கிரியேட் பண்ணுற இந்த ப்ரொசீஜரில். ஸோ என்ன சொன்னால் அப்படின்னா ஹைலி அவைலபிள் ரீஜனாக இருக்கணும். ஸோ சென்ட்ரல் இந்தியா ஹைலி அவைலபிள் ரீஜனாக இருக்காதான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இருக்காது. ஸோ அதனால் கொரியா சென்ட்ரல் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்ப்போம். கொரியா சென்ட்ரல் இருக்கா? இங்கே இருக்கு பாருங்க. ஸோ கொரியா சென்ட்ரல் ரெக்கமெண்டட் ரீஜனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கொரியா சென்ட்ரலை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ நேம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டில் டேகு. ஸோ டேகும் அதே மாதிரி எங்கே டேக் கேட்டாலும் ஒரே டேக் நேம் கொடுங்க. ஓகேவா? ஸோ டேக் நேம் வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்கட்டும். கொடுத்தாச்சா? ஸோ டேக் நேம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே ரிவ்யூ ப்ளஸ் கிரேட் தான். ஸோ ரிவ்யூ கொடுத்தாச்சு, எல்லாமே சரியாக இருக்குது. நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஜியன். ஸோ ரீஜியன் கொரியா சென்ட்ரல். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்குமே கொரியா சென்ட்ரல் தான் சூஸ் பண்ணணும். ரீஜன் எங்கெல்லாம் கேட்குதோ அங்கே கொரியா சென்ட்ரலில் தவிர வேறு எந்த ரீஜனும் சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ரெசோர்ஸ் குரூப்பு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது கிரியேட் பண்ண வேண்டியது ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2ல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும், அதாவது விர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு குளோபல் சர்ச் பாரில் போயிட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னு குளோபல் சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்கை ஓப்பன் பண்ணுங்க. நோ விர்ச்சுவல் நெட்வொர்க் டு டிஸ்பிளே அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கும் நம்ம வச்சிடல, ஏன்னா ஏற்கனவே நேற்றே நம்ம எல்லா ரிசோர்ஸையும் டெலிட் பண்ணிட்டோம். டெலிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே நெட்வொர்க் காட்டும், டெலிட் பண்ணாதவங்களுக்கு மட்டும் காட்டும். யாருக்கெல்லாம் காட்டுது? ஸோ காட்டலனா ஓகே. ஸோ இப்போது கிரியேட் கொடுத்துங்க. ஸோ கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் எங்கே கிரியேட் கொடுத்தாலும் ஓகே, கிரியேட் விர்ச்சுவல் நெட்வொர்க்குங்கிற இந்த ஆப்ஷனில் கொடுத்தாலும் ஓகே. ஸோ எப்படி கொடுத்தாலும் இந்த கிரியேஷன் விண்டோவுக்கு தான் போகும். ஸோ இங்கே பேசிக்கில் நம்ம டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய நேம், சப்ஸ்கிரிப்ஷன் நேம் இங்கே காட்டும். ஸோ எல்லாருக்குமே நேம் சேஞ்ச் ஆகிருக்கும் இந்நேரத்துக்கு. யாருக்காவது சேஞ்ச் ஆகாமல் இருக்கா? ஸோ நேமை யார் சேஞ்ச் பண்ணலையோ அவங்களுக்கு ஆகிருக்காது. சேஞ்ச் பண்ண அத்தனை பேருக்கும் அப்டேட் ஆகிருக்கும் நேமு. ஸோ இங்கே ரெசோர்ஸ் குரூப் பாருங்கள். ரெசோர்ஸ் குரூப் கேட்குதா? ஸோ இப்போ நம்ம கடைசியாக என்ன ரெசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோமோ, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருந்த அந்த ரெசோர்ஸ் குரூப்பை இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ரெசோர்ஸ் குரூப் செலக்ட் ஆகியிருந்தாலே இங்கே ரீஜன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொரியா சென்ட்ரல்னு வந்திருக்கும். வந்துருச்சா? ஒருவேளை இங்கே ரீஜன் கொரியா சென்ட்ரல்னு காட்டலை அப்படின்னா இதை அப்டேட் பண்ணுங்கள், கொரியா சென்ட்ரலாக மாற்றுங்க. இங்கே விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட நேம் எல்லாருமே நான் கொடுக்குறதே யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏர்டெல். ஸோ ஏர்டெல் நெட்வொர்க் தான் இந்த லேப் நல்லா கிடைக்குது, அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நான் ஏர்டெல்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எல்லாரும் ஒரே நெட்வொர்க்காக கூட நம்ம செலக்ட் பண்ணும்போது
ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா வேறு ஏதாவது நெட்வொர்க் உனக்கு டெலிட் பண்ணாமல் உங்களோட ரிசோர்ஸ் குரூப்பில் இருந்ததுன்னா அது செலக்ட் பண்ணுறக்கூடாது. அதனால தான் இதை கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட நேம் ஏர்டெல்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டேபில் நான் எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஸோ எந்த ஃபீச்சரும் நான் ஆட் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு போயிடுறேன். ஸோ இங்கே ஐபி அட்ரஸ். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஐபி அட்ரஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் இங்கே ஆட் ஆகிருக்கு இருக்கா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அவங்க கொடுத்த டிஃபால்ட் ஐபி அட்ரஸை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ஒரு வேறு நெட்வொர்க்கை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 200.0.0.0 கொடுத்தாச்சா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே சிஐடிஆர் பிளாக்ல 16 இருக்கும். எனக்கு 65,536 ஐபி அட்ரஸ்லாம் வேணாம். எனக்கு 3 இருந்தால் போதும். நமக்கு அதானே வேணும். 2 விர்ச்சுவல் மிஷினுக்கு 2 ஐபி அட்ரஸ், லோடு பேலன்ஸருக்கு ஒரு ஐபி அட்ரஸ். ஸோ நான் அதிகமாக ஐபி அட்ரஸ் எனக்கு தேவையில்லை. நான் இங்கே போய் என்ன பண்ணிக்கிறேன், 26 அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். 26 பார்த்தீங்கன்னா 64 ஐபி அட்ரஸ் காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், சப்நெட்டை நான் சேஞ்ச் பண்ணோம். சப்நெட்டில் எரர் காட்டும் இங்கே மாற்றின உடனே. ஸோ இங்கே போய் எடிட் பண்ணுங்கள். சப்நெட்டில் எடிட் ஆப்ஷன் இருக்கு பாரு, எடிட் கொடு. ஸோ சப்நெட்டில் எடிட் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே சப்நெட்டுக்கு நேம் காட்டும். சப்நெட்டோட நேம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன். ஸோ எஸ்கே அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் சப்நெட்டுக்கு. அடுத்தது ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். ஸோ ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே டைப் பண்ணியிருக்க ஐபி அட்ரஸ் அப்படியே காட்டுதா? ஸோ இங்கே பாருங்கள், சப்நெட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், சப்நெட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 16 ஐபி அட்ரஸே போதும். அதனால் /28ல் 16 ஐபி அட்ரஸ் காட்டும். அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் ரேஞ்சில் 200.0.0.0/26 செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஐபி அட்ரஸ் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. சைஸில் மட்டும் நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன். முதல்ல நேம் கொடுங்க, சப்நெட்டுக்கு நேம் கொடுங்க. ஐபி அட்ரஸ் ரேஞ்சை இதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டார்டிங் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும். சைஸில் /28 கொடுத்தீங்கன்னா 16 ஐபி அட்ரஸ் அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா NAT கேட்வே. ஸோ நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பண்ண தேவையில்ல, அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம அதை ஆட் பண்ண தேவையில்ல. நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். நான் இப்போது அட்வான்ஸ் ஃபீச்சர் பண்ண போகிறதில்ல. நார்மலாக HTTP தான் பண்ண போகிறேன். HTTPS பண்ண போகிறதில்ல. ஸோ HTTPS நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை ஆட் பண்ணணும். நான் அதை பண்ண போகிறதில்ல. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. சேவ் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த சப்நெட்டில் எரர் காட்டாது. ஓகேவா? ஸோ சப்நெட் சரியாயிடுச்சா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த ஐபி அட்ரஸில் எல்லாமே சரியாக இருக்கணும். ஸோ இது இருந்தால் தான் நம்ம அடுத்தது பிசி கான்ஃபிகர் பண்ணும்போது சரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ முடிச்சாச்சா ஐபி அட்ரஸ்ஸு? அடுத்தது நெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இங்கே ஏற்கனவே நம்ம ரிசோர்ஸ் குரூப்பில் கொடுத்த அதே நேம் அதே வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்க. முடிச்சாச்சா? ஸோ கிரியேட்டட் பை நம்ம ஏற்கனவே என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அதே நேமை இங்கே வேல்யூவில் கொடுங்க. முடிச்சாச்சா? ஸோ இப்போ ஃபைனலாக ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் நம்ம கொடுத்த டீட்டெயில் சரியாக இருக்கும். ஸோ சரியாக இருந்தால் வேலிடேஷன் பாஸ்ன்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு தடவை ரிசோர்ஸ் குரூப்பு நம்ம ஏற்கனவே கொடுத்த ரிசோர்ஸ் குரூப் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள்.
அதே மாதிரி ரீஜியன் கொரியா சென்ட்ரல் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் ரேஞ்சு, ஐபி அட்ரஸ் ஸ்பேஸு, சப்நெட்டு இதெல்லாம் சரியாக நம்ம கான்ஃபிகர் பண்ணது காட்டுதான்னு பாருங்கள். சரியாக தான் இருக்கும். இப்போது கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கோ டு ரெசோர்ஸ் போயிட்டு நான் அதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணாதவங்களுக்கு இன்னொரு வழி இருக்குது, நான் சொல்கிறேன் அதை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது ஸ்டெப் 3ல சர்வர் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், விர்ச்சுவல் மெஷின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ விர்ச்சுவல் மெஷினை சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நான் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட்டில் விர்ச்சுவல் மெஷின். ஸோ இப்போ விர்ச்சுவல் மெஷின் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் ரெசோர்ஸ் குரூப், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெசோர்ஸ் குரூப் சேம் ரெசோர்ஸ் குரூப் தான் இருக்கணும். ஸோ நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் இந்த நேமில் கிரியேட் பண்ணியிருக்கேன். சேம் அந்த ரெசோர்ஸ் குரூப்பை இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ரீஜியன் அதே கொரியா சென்ட்ரல் செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ விர்ச்சுவல் மெஷினுக்கு நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா EEE-TV சர்வர் 1. ஸோ நம்ம 2 சர்வர் கிரியேட் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்கும் நேம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒரு நேம் கொடுத்துட்டு 1, 2ன்னு கடைசியாக முடிகிற மாதிரி பார்த்துங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ ரீஜன் சரியாக இருக்கணும். அந்த ரீஜனை வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. அப்படியே இங்கே போயிட்டு நீங்கள் ரெக்கமெண்டரில் அது இருக்கானு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ரெக்கமெண்டரில் காட்டுது இல்லையா? ஸோ நம்ம ரெசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணும்போது நிறைய ரெக்கமெண்டட் ரீஜன் காட்டுச்சு. ஆனால் விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணும்போது ரெக்கமெண்டரில் 3 தான் இருக்குது. எனக்கு, உங்களுக்கு நிறையா இருக்கலாம். அதில் கொரியா சென்ட்ரல் வருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. வருதா இதையும் செக் பண்ணிக்கணும். பிளைண்டாக நம்ம அப்படியே அங்கே ரெசோர்ஸ் குரூப்பில் கிரியேட் பண்ணிட்டோம், அதுவே இங்கே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சுன்னு நம்ம விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ ரெக்கமெண்டரில் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்தது அவைலபிலிட்டி ஆப்ஷன். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் அவைலபிலிட்டி ஆப்ஷனில் அவைலபிலிட்டி ஜோனை சூஸ் பண்ணாலும் ஓகே தான், நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் எத்தனை ஜோன் செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை மிஷின் கிரியேட் ஆகும். நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன், நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அவைலபிலிட்டி ஆப்ஷனில் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடன்சி ரெக்வயர்ட் கொடுத்துட்டு செக்யூரிட்டி டைப் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெஸ்ஸர் லான்ச் விர்ச்சுவல் மிஷின் வந்துடுச்சு. இப்போ இமேஜில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரெக்கமெண்டரில் உங்களுக்கு என்ன சர்வர் காட்டுதுன்னு பாருங்கள். ஸோ ரெக்கமெண்டரில் மொத்தம் உங்களுக்கு ஒரு 3 சர்வர் காட்டுதா? ஸோ விண்டோஸ் சர்வர் 2025 டேட்டா சென்டர் அஷூர் எடிஷன் இருக்கா? ஸோ அதில் அஷூர் எடிஷனை சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சொல்லலாம். ஏன் அஷூர் எடிஷன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு இது எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். அதனால் அஷூர் எடிஷன் X64 ஜென்ரேஷன் 2 அப்படிங்கிற இந்த சர்வர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது VM ஆர்கிடெக்சரில் X64 சைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைஸ் அவைலபிளாக இருக்கும், 4 கோர் 2 கோர். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன இருக்குன்னா, அடுத்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணும்போது இங்கே 4 கோர் சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே 2 கோர் தான் அவைலபிளாக இருக்கும். இங்கே 2 கோரை சூஸ் பண்ணால் அடுத்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணும்போது 4 கோர். அதாவது இந்த 4 கோரில் ஒரு விர்ச்சுவல் மிஷின் தான் ஒரே டைமில் கொடுப்பாங்க. ஸோ ஒரே டைமில் 2 விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று 2 கோராக இருக்கும், ஒன்று 4 கோராக இருக்கும். நீங்கள் வேறு எதை செலக்ட் பண்ணாலும் அவைலபிளாக இருக்காது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இதில் செலக்ட் பண்ணும்போது 4 கோரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அடுத்த விர்ச்சுவல் மிஷினை செலக்ட் பண்ணும்போது 4 கோர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது கண்டிப்பாக. ஓகேவா? இந்த சைஸ் வந்து பிரச்சனை இல்லை. சைஸ் வந்து நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இமேஜாக சேமாக இருக்கணும். ஸோ இமேஜ் சேமாக இருக்கணும், ரீஜன் சேமாக இருக்கணும், ரெசோர்ஸ் குரூப் சேமாக இருக்கணும். சைஸ் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இதை செலக்ட் பண்ணியாச்சா? இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட்
ரெண்டு விர்ச்சுவல் மெஷினுக்கும் சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டை செட் பண்ணுங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டுத்துக்குமே சேம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ எங்கள் யூசர் நேம் டைப் பண்ணிங்க. ஸோ சேம் யூசர் நேம் சேம் பாஸ்வேர்ட் ரெண்டு விர்ச்சுவல் மெஷினுக்கும் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணக்கூடிய யூசர் நேமை இங்கே டைப் பண்ணிங்க. நான் கேப்ஸில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறேன். ஸோ கேப்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட்டில் நம்ம 3 போர்ட்டை செலக்ட் பண்ணணும். நீங்கள் இன்னொன்று நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒன்று இருக்குது. நம்ம லோடு பேலன்சர் பண்ணும்போது இந்த போர்ட் நம்பர் நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஸோ அதுக்கு HTTPயோட போர்ட் நம்பர் என்னன்னு பார்த்துங்க. ஸோ HTTPயோட போர்ட் நம்பர் என்ன இருக்குது? 80 இருக்கா? ஸோ இந்த 80 அப்படிங்கிற இந்த போர்ட் நம்பரை லோடு பேலன்சரில் நம்ம ஹெல்த் ப்ராப் ஆட் பண்ணும்போது இந்த போர்ட் நம்பரை கொடுக்க வேண்டியிருக்கும். ரூல் ஒன்று ஆட் பண்ணுவோம், ஹெல்த் ப்ராப் ஆட் பண்ணுவோம். ஸோ அங்கே இந்த போர்ட் நம்பர் நமக்கு தேவைப்படும். ஸோ 80 அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கட்டும். அதே மாதிரி HTTPS இதையும் செலக்ட் பண்ணுங்கள், RDPயும் செலக்டில் இருக்கணும். ஸோ செக்யூர் ஷெல்லு மட்டும் செலக்டில் இருக்கக்கூடாது. ஸோ மற்ற 3ம் செலக்டில் இருக்கணும். அடுத்தது டிஸ்க்குக்கு போயிடலாம். ஸோ டிஸ்கில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்வர் மிஷின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹை எண்டாக இருந்தால் நமக்கு அங்கே ப்ராசஸ் ஆகும்போது ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், OS டிஸ்கோட சைஸு 1 TB போட்டுக்கிறேன். ஸோ 1 TB கூட வேணாம், 2 TB போட்டுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சைஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மேக்ஸிமம் சைஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது OS டிஸ்கோட டைப்பு ப்ரீமியம் SSD இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்தது டேட்டா டிஸ்க்கு. ஸோ டேட்டா டிஸ்க்கும் நான் கொஞ்சம் மேக்ஸிமம் சைஸ் போட்டுக்கிறேன். ஸோ அட்டாச் அண்ட் எக்ஸிஸ்டிங் டிஸ்கில் போயிட்டு இங்கே எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் அண்டு அட்டாச் நியூ டிஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரைவோட நேம் கூட நான் மாற்றிக்கிறேன். ஸோ நேம் வந்து D drive. ஸோ D drive நேம் கொடுத்துக்கிட்டேன். ஸோ சோர்ஸ் டைப் எப்பவும் எம்டியாக தான் வச்சுக்கணும். ஸோ நம்ம எந்த டேட்டா வேணாலும் நம்ம ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்த சைஸில் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் சைஸ் வந்து 3 TB இருக்குது. ஸோ 3 TB இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது கீ மேனேஜ்மெண்ட்டில் பிளாட்ஃபார்ம் மேனேஜர் கீ எதுக்கு இதெல்லாம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய சர்வர் ஹேங் ஆகும் நம்ம ஓப்பன் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணும்போது. ஸோ இப்போயும் ஹேங்கு தான் ஆகும், இருந்தாலும் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ நம்ம கீ மேனேஜ்மெண்ட்டில் பிளாட்ஃபார்ம் மேனேஜர் கீ ஷேர் டிஸ்க் நோ கொடுத்துடணும். டெலிட் டிஸ்க் வித் VM எனேபிள் பண்ணிக்கிறோம். எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் பண்ணியாச்சா? ஸோ இப்போது இங்கே வந்துட்டு நம்ம ட்ரைவ், ஸோ இந்த தேவையில்லாத இந்த ட்ரைவ் வந்து டெலிட் பண்ணிவிட்டு இந்த ட்ரைவ் நம்ம ஹோஸ்ட் கேச்சிங் ஹைடில் இருக்குது. ஸோ விட்டுடலாம், அது எதுவும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து நெட்வொர்க்கிங் போயிடலாம். ஸோ இங்கே தான் நம்ம சில பேருக்கு நெட்வொர்க் கிரியேட் பண்ண முடியாமல் இருந்தது இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஸ்டெப்பை நான் அடுத்தது சொல்கிறேன். நானே வந்து அதை பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போது ஏற்கனவே நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த நெட்வொர்க் அப்டேட் ஆகிருக்கா? அப்டேட் ஆகிருக்கா இல்லையா? ஸோ அப்டேட் ஆகலை அப்படின்னா இங்கே ட்ராப் டவுனில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண நெட்வொர்க் தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் பண்ணுற எந்த ஸ்டெப்புமே நீங்கள் பண்ண தேவையில்லை.
ஏன்னா அவுட்புட் வராது. ஸோ இங்கே வந்து நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ண நெட்வொர்க் செலக்ட் ஆகலைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, வேடிக்கை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம விர்ச்சுவல் மெஷினோட நேமில் ஒரு நெட்வொர்க் காட்டும். அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண நெட்வொர்க்கும் காட்டும். நம்ம கிரியேட் பண்ண நெட்வொர்க் தான் இருக்கணும். ஸோ ஏர்டெல்லுங்கிற நேம் தான் கிரியேட் பண்ணியிருந்தோம், அது இருக்கான்னு பாருங்க. அடுத்து அதனுடைய சப்நெட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பப்ளிக் ஐபி. ஸோ பப்ளிக் ஐபி நான் சொன்ன மாதிரி ஒரு ரீஜனுக்கு 3 பப்ளிக் ஐபி தான். ஸோ இதில் பப்ளிக் ஐபி நம்ம எடிட் பண்ணக்கூடாது. இதில் எடிட் பண்ணிட்டோம்னா ஒரு பப்ளிக் ஐபி 0 ஆகிடும். இது நம்ம லோடு பேலன்ஸரில் மட்டும் ஒரே ஒரு பப்ளிக் ஐபியை நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடலாம். அடுத்தது என்ஐசி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் பேசிக் கொடுத்துருங்க. பப்ளிக் இன்பவுண்ட் போர்ட்டில் நம்ம செலக்ட் பண்ண 3 போர்ட்டு HTTP, HTTPS, RDP 3மே இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இருக்கும், இல்லைனா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி டெலிட் பப்ளிக் ஐபி அண்ட் என்ஐசி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி லோடு பேலன்சிங் ஆப்ஷன், இப்போ நம்ம லோடு பேலன்ஸ் தான் பண்ண போகிறோம், ஆனால் நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ண போகிறதில்ல, நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ண போகிறோம். அதனால் இதில் நோ தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ சில பேருக்கு நெட்வொர்க் அப்டேட் ஆகலை இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் இப்போ அடுத்தது சொல்கிறேன். அதை பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அது இருக்கிற டீட்டெயிலை அப்படியே நான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஸோ மானிட்டரிங்கில் மட்டும் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, டயக்னஸ்டிக்ஸில் பூட் டயக்னஸ்டிக்ஸை டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டயக்னஸ்டிக்ஸில் பூட் டயக்னஸ்டிக்ஸை டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எந்த சேஞ்சும் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ அடுத்தது அட்வான்ஸ் ஃபீச்சர்லேயும் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அதை அப்படியே நான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஸோ டேகில் மட்டும் நான் இதுக்கு முன்னாடி என்ன டேக் கொடுத்துருந்தேனோ சேம் டேகை இங்கேயும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்து ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஸோ நம்ம சரியாக பண்ணியிருக்கோம், வேலிடேஷன் பாஸ் ஆகிடும். வேலிடேஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு சர்வர் இது. இங்கே பார்த்தீங்கன்னா $0.43 US/h. இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணலாம் 0.255 தான் பண்ணியிருந்தோம். ஸோ கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் டைம் எடுக்கலாம். ஸோ அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம லோடு பேலன்சர் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஒரு விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வெப் சர்வரை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், கோ டு ரெசோர்ஸ் போயிடுங்க. கோ டு ரெசோர்ஸ் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக எப்பவும் போல் விர்ச்சுவல் மெஷினை கனெக்ட் பண்ணுறோம் முதல்ல. ஸோ விர்ச்சுவல் மெஷினில் கோ டு ரெசோர்ஸ் போயிட்டு விர்ச்சுவல் மெஷினை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் விர்ச்சுவல் மெஷினை. ஸோ விர்ச்சுவல் மெஷினை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வெப் சர்வரை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ வெப் சர்வரை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட வெப்சைட்டுக்கான கண்டென்ட் இருக்கணும். இப்போ நம்ம வெப்சைட்டை தான் லோடு பேலன்சரில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முதல்ல வெப்சைட்டோட கண்டென்ட்டை எடுத்து வச்சிங்க. எந்த வெப்சைட்டை நம்ம லான்ச் பண்ண போகிறோமோ அந்த வெப்சைட்டை. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் RDP ஃபைல் போய்க்கிறேன். ஸோ RDP ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு சர்வரை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சர்வருக்கான பாஸ்வேர்ட் ஸோ சர்டிஃபிகேட் எரர் ஏதாவது காட்டுச்சு அப்படின்னா அதை எஸ் கொடுத்துட வேண்டியதான். ஸோ எஸ் ஆர் நோ அதில் எஸ் கொடுங்க. ஸோ சர்வர் நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாகவே வந்து
லோட் ஆகிடும்னு நம்புவோம். ஸோ இங்கே கேட்டிருக்க எல்லாத்துக்குமே அக்செப்ட் கொடுங்க. ஸோ நம்ம க்ளவுடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேணாம். ஸோ அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம கேட்டிருந்தது 4 கோர் 16 GB ரேம் உள்ள ஒரு சர்வர். ஸோ ப்ராக்டிக்கலாக சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான கான்ஃபிகரேஷனில் இருக்காது. ஒரு 16 கோர் 24 கோர் இது மாதிரி கோரோட சைஸ் ஹையாக இருக்கும். ரேம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 80 GB ரேம் இருக்கும். 80 GB ரேம். அப்போ தான் அது ஆப்ரேஷனுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பேஜுக்கு சர்வர் டேஷ்போர்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது லோக்கல் சர்வரை செலக்ட் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சா? ஓப்பன் ஆச்சா இல்லையா? கண்டினியூ பண்ணலாமா இல்லையா? ஸோ இப்போ லோக்கல் சர்வர் போயிடுங்க. ஸோ லோக்கல் சர்வர் போயிட்டு IE என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனை ஆஃப் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே பண்ண கான்ஃபிகரேஷன் தான், இது ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த IE என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனை ஆஃப் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். வெப் சர்வரோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதை ஆஃப் பண்ணியாச்சா? ஸோ IE என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. முடிச்சாச்சா? ஸோ இப்போ ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற ஃபீச்சர் என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜர். ஸோ அதுதான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சரை கிளிக் பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஸோ பிகின் பிஃபோர் யூ பிகின் அதில் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் டைப்லேயும் நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே இந்த சர்வர் செலக்ட் ஆகலை அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ அடுத்தது செலக்ட் சர்வர் ரோலில் போயிட்டு வெப் சர்வர் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வெப் சர்வர். ஸோ வெப் சர்வர் IIS அதை செலக்ட் பண்ணுங்க. சில பேர் லாஸ்ட் டைம் என்ன பண்ணீங்க, DNS சர்வர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வேறு சர்வரை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்வீஸ் தான் ஆப்ரேஷனில் இருக்கும். இந்த வெப் சர்வருக்கான சர்வீஸ் வராது. ஓகேவா? ஸோ வெப் சர்வர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெப் சர்வரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஃபீச்சர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன சர்வர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது வெப் சர்வர். ஸோ அதை செலக்ட் பண்ணியாச்சு, ஆட் ஃபீச்சர் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ மறுபடியும் இன்னொரு நெக்ஸ்ட்டு, மூணாவதாக ஒரு நெக்ஸ்ட்டு, ஸோ நாலாவதாக ஒரு நெக்ஸ்ட்டு. ஸோ 4 நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண ஃபீச்சர்லாம் இங்கே இருக்கும். ஸோ வெப் சர்வர் அப்படிங்கிறது இங்கே காட்டும். ஸோ வேறு எதுவுமே நீங்கள் இந்த ரீஸ்டார்ட் த டெஸ்டினேஷன் சர்வர் ஆட்டோமேட்டிக்கலி ரெக்வர்ட் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே ரீஸ்டார்ட் ஆகும். அதனால் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இன்ஸ்டால் மட்டும் கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த விர்ச்சுவல் மெஷினை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஹை எண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்கிறதுலே ஹை எண்ட்ங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்காது. 4 கோர் 16 GB ரேம் கொடுத்துருக்கோம். இந்த இதே வேலையை போச்சு.
எல்லாரும் இன்ஸ்டால் கொடுத்தாச்சா? இன்ஸ்டால் ஆகுதா? இன்ஸ்டால் ஆகுதியா? புரியுதா? அதுக்குள்ள நீங்க பே பண்ணிருக்கணும். நீங்க வந்து 19th அப்படி நீங்க பே பண்ணனா 26 வந்து உங்களுக்கு மாடல் எக்ஸாம் எழுத அலோட் கிடையாது. மாடல் எக்ஸாம் எழுத அலோட் கிடையாது. புரியுதா? மாடல் எக்ஸாம் எழுதுனா ஜாலினா கிடையாது, இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. மாடலுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மாடலுக்கு இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. அதே மாதிரி ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு எஸ்எம்பி ஆப் ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கோ. யாருக்கு ஒர்க் ஆகலையோ அவங்களாம் போயிட்டு அதுக்கு சரி போய் பாருங்க ஒர்க் ஆகாதவங்க. ஓகேவா? ஒர்க் ஆச்சு அப்படின்னா உன்னோட கேப்டன் கேட் மார்க்ஸ் எல்லாம் ப்ராப்பரா 6 சப்ஜெக்ட் என்ட்ரி ஆயிருக்கான்னு பாத்துக்கோ. இல்ல எனக்கு இருக்க 0 இருக்கு ஆப்சென்ட் இருக்கு அப்படின்னா நீங்க போய் கரஸ்பாண்டிங் ஸ்டாஃபை போய் பார்த்து அந்த மார்க்கை போய் மாத்திக்கோ. இல்லைன்னா ஜென்ரேட் ஆகாது. இன்டர்னலே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது. புரியுதா? என்னது இன்டர்னல் ஜெனரேட் ஆகாது பாத்துக்கோ. தெளிவா தெரியுதா? ஃபீஸ் 23 குள்ள முடிச்சிருக்கணும். 26 மாடல் எக்ஸாம். அடுத்து மார்க்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஆப்ல. ஓகேவா? இல்லன்றவங்க போயிட்டு கரஸ்பாண்டிங் ஸ்டாஃப் போய் பார்த்து இன்னைக்கே அந்த மார்க்கை போட சொல்லுங்க. நாளைக்கு காலேஜ்மா, நாளைக்கு கன்ஃபார்ம் காலேஜ். ஏய் மாஸ் பம்ப் பண்ற. ஸோ இப்போது இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு டூல்ஸுக்கு போகிறேன். ஸோ டூல்ஸுக்கு போயிட்டு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜர், ஸோ அந்த டேஷ்போர்டுக்கு நம்ம உள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சர்வீஸ்க்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த சர்வீஸில் நம்ம சர்வரோட நேம் காட்டும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் சைட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வரும். அதில் சைட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட் வெப்சைட் இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது டிஃபால்ட் வெப்சைட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் கொடு. டிஃபால்ட்டு வெப்சைட்டை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா நமக்கு 2 ஃபைல் காட்டும் இங்கே. ஸோ அதில் ஒரு ஃபைல் வந்து பிஎன்ஜி ஃபைல். ஸோ நம்ம இந்த சர்வரோட ஒரிஜினல் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நம்ம வெப்சைட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே HTML ஃபைல் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் நோட்பேட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற என்னுடைய பேஜை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி என்னுடைய கோடு வச்சுருக்கேன். என் கோடை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல உங்களுடைய கோடை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ரீப்ளேஸ் பண்ணது மட்டும் இல்லை, அதில் ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இந்த நோட் பேடை மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு அந்த பேஜை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய பேஜ் அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ இந்த ப்ரௌசர் ஃபஸ்ட் டைம் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுனால இந்த செட்டப்லாம் பண்ணேன். கண்டினியூ வித்தவுட் கூகுள் டேட்டா. ஸோ இதுதான் என்னுடைய பேஜ். ஸோ இதுதான் நான் வந்து சர்வரில் லான்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரே பேஜில் டிஃப்ரெண்ட் சர்வரில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் நான் இங்கே ஒரு இடத்துல மட்டும் இந்த ட்ரிபிள் டிவி தமிழ்னு இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டிங்கில் மட்டும் நான் சர்வர் 1 சர்வர் 2ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். மற்ற கரண்ட் எல்லாம் சேமாக இருக்கும். இந்த ஹெட்டிங்கில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு சேஞ்சை மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் சர்வர்
கனெக்ட் பண்ண போகிறோம். எந்த சர்வர் ஓப்பனில் இருக்குன்னு பார்க்கறதுக்காக, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஹெட்டிங்கில் மட்டும் நான் 1 2ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நோட் பேடில் என்னுடைய கோடு இருக்குது. அந்த கோடில் என்ன பண்ணுறேன், ஹெட்டிங்கில் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஹெட்டிங்கில் நான் சர்வர் 1 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பக்கத்தில் தான் நான் சர்வர் 1 ஆட் பண்ணியிருக்கேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஆட் பண்ணது. நான் இப்போ சர்வர் 1 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் சேம் கோட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த நேமில் மட்டும் சர்வர் 1 சர்வர் 2ன்னு மாற்றி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணும்போது இதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக நான் இங்கே சர்வர் 1 டைப் பண்ணியிருக்கேன். சேம் கண்டென்ட் இங்கே ஹெட்டிங்கில் மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த சர்வருக்கு வேலை இல்லை, அவ்வளோதான். ஸோ சேம் ப்ரொசீஜரை இன்னொரு சர்வர் க்ரியேட் பண்ணுறதுலையும் பண்ண போகிறோம். இதிலலாம் என்ன டீட்டெயில் கொடுத்தோமோ சேம் ரீஜியன், சேம் நெட்வொர்க், அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற அந்த இமேஜ், இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்து க்ரியேட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஹோமுக்கு போயிட்டு விர்ச்சுவல் மெஷின் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ரன் ஆகிட்டு இருக்கிற விர்ச்சுவல் மெஷின் இங்கே காட்டும். சர்வர் நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு இல்லையா எல்லாரும்? இன்னும் யார் பண்ணணும்? சர்வர் கான்ஃபிகர் பண்ணி அதில் வெப்சைட் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ விர்ச்சுவல் மெஷினுக்கு போயிட்டு நம்மளுடைய 2வது சர்வர் அதை கிரியேட் பண்ண போகிறோம் சேம் ப்ரொசீஜரில். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வர் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இங்கே கான்ஃபிகரேஷன் ஞாபகம் இல்லை அப்படின்னா இங்கேயே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரெசோர்ஸ் குரூப்போட நேம் சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ரெசோர்ஸ் குரூப் நேம் காட்டுதா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2வது விர்ச்சுவல் மெஷினுக்கும் சேம் இதே ரெசோர்ஸ் குரூப்பில் தான் கிரியேட் பண்ணணும். அடுத்தது லொக்கேஷன் கொரியா சென்ட்ரல். உங்களுக்கும் கொரியா சென்ட்ரல் காட்டுதா? இல்லை நம்ம ஒரு சில பேருக்கு இந்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த லொக்கேஷனை நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ காலையில் ஒருத்தர் என்கிட்ட பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபியை பற்றி டவுட் கேட்டிருந்தான். இப்போ அவனுக்கு தான் இதை டெடிகேட் பண்ணுறோம். இங்கே பாரு, இங்கே பப்ளிக் ஐபி கொடுத்துருக்கோமா? அவன் கேட்டதே சரியான கொஸ்டின் தான். ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுக்கணும் இல்லையா? நம்ம கிரியேட் பண்ணும்போது 200ல் கொடுத்துருந்தோமா? 200.0.0.0 நெட்வொர்க்கில் கொடுத்துருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மிஷினுக்கான பப்ளிக் ஐபி இங்கே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ 20.194.23.140 இது எல்லாருக்கும் சேமாக இருக்காது. செக் பண்ணி பாருங்கள், இருக்கா? இதே ஐபி யாருக்கா இருந்தால் சொல்லுங்கள். 1 lakh rupees ரிவார்ட் யாருக்கா சேமாக இருந்ததுன்னா. உலகத்தில் எங்கேயுமே சேமாக இருக்காது இந்த பப்ளிக் ஐபி, யாருக்குமே. சேமாக இருக்கா? சில பேருக்கு இந்த கிளாஸ் ஏல கூட வராது, இந்த 20லே வராது. முதல்ல சில பேருக்கு மட்டும்தான் 20ல் ஸ்டார்ட் ஆகும், 10ல் ஸ்டார்ட் ஆகும். மற்றபடி எதுவுமே மேட்ச் ஆகாது. ஸோ இதை செக் பண்ணிங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, 2வது விர்ச்சுவல் மெஷின் சேம் கான்ஃபிகரேஷனில், சேம் ரீஜனில், சேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில், சேம் ரெசோர்ஸ் குரூப்பில் கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா முடிச்சிடலாம். 20 minutes இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் கிரியேட் போய்க்கிறேன். ஸோ கிரியேட் போயிட்டு விர்ச்சுவல் மெஷின் கொடுத்துட்றேன். ஸோ இப்போது சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளோட நேம் காட்டும். ரெசோர்ஸ் குரூப்பில் நம்ம ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மெஷினுக்கு கொடுத்துருந்த சேம் ரெசோர்ஸ் குரூப்பை தான் இங்கேயும் கொடுக்கணும். அடுத்தது ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொரியா சென்ட்ரல் வந்திருக்கும். அதே ரெசோர்ஸ் குரூப்பை நம்ம கொடுத்துருக்கிறதுனால எதுக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்,
ரெக்கமெண்டரில் அந்த ரீஜன் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ரெக்கமெண்டட் ரீஜனில் கொரியா சென்ட்ரல் இருக்கும். சில பேருக்கு சென்ட்ரல் இந்தியா கொடுத்துருக்கலாம், அது காட்டுதான்னு பார்த்துங்க ரெக்கமெண்டரில். இப்போ விர்ச்சுவல் மிஷினுக்கான நேம் நம்ம ஏற்கனவே கொடுத்த அதே நேம் இருக்கணும். சர்வர் 1 கொடுத்துருப்போம், இங்கே சர்வர் 2 தரணும். ஸோ நேம் வந்து அதே அதோட கண்டினியூஷனாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் சர்வரோட கண்டினியூஷன். ஃபர்ஸ்ட் சர்வர் 1 கொடுத்துருந்தோம், இப்போ 2 கொடுத்துருக்கோம். ரீஜியன் ஃபர்ஸ்ட் சர்வர் கொடுத்துருந்த அதே ரீஜன் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கணும். ரிசோர்ஸ் குரூப்பும் சேம் அதே ரிசோர்ஸ் குரூப்பாக இருக்கணும். ஸோ அவைலபிலிட்டி ஆப்ஷன் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருங்க. இமேஜ் சேம் இமேஜாக இருக்கணும். அங்கே என்ன இமேஜ் கொடுத்தோம்? அஷூர் எடிஷன் கொடுத்துருந்தோம், இங்கேயும் அதே இமேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது சைஸு. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன சொன்னேன்? அங்கே கிரியேட் பண்ண சைஸ் இங்கே வராதுன்னு சொன்னேன். இங்கே வரல இல்லையா? இங்கே பாருங்க, 4 core CPU are needed this configuration but only 0 CPUs available. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ரெக்கமெண்டரில் போய் பார்த்தீங்கன்னா 2 core 16 GB அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 4 கோருக்கு பதிலாக 2 core அவைலபிளாக இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம் நம்ம அங்கே என்ன கொடுத்துருந்தோமோ அதே யூசர் நேம் இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு சேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. சேம் அங்கே கொடுத்த அதே மாதிரி 3 போர்ட் கொடுத்துருக்கணும். HTTP, HTTPS, RDP. ஸோ 3 போர்ட்டையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்க்கு போகிறோம். ஸோ டிஸ்கில் அதே மாதிரி மேக்ஸிமம் சைஸ் என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் 2 TB OS டிஸ்கில் 2 TB, அதே மாதிரி இந்த டேட்டா டிஸ்க் பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் அட்டாச் நியூ டிஸ்கில் இந்த டிஸ்கோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். TTTV D டிரைவ். ஸ்டோரேஜில் D டிரைவ். ஸோ இதே நேமில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது வரல. ஸோ D டிரைவ் 2ன்னு போட்டுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் மிஷினுக்கு D டிரைவ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே D டிரைவ் 2ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது சேஞ்ச் சைஸில் போயிட்டு மேக்ஸிமம் சைஸு 3 TB செலக்ட் பண்ணியாச்சு. டெலிட் டிஸ்க் வித் VM கொடுத்துக்கிறேன். மற்ற எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் எந்த ஆப்ஷனில் நான் சொல்லலையோ அதெல்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? எது சேஞ்ச் பண்ணுறோமோ அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது ஓகே கொடுத்துட்றேன். இங்கே அந்த 2வது டிரைவ் இங்கே காட்டுது. இப்போ அடுத்து நெட்வொர்க்கிங் போயிடலாம். இதான் முக்கியமான போர்ஷன். ஸோ நெட்வொர்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன நெட்வொர்க் அலோகேட் பண்ணியிருந்தோமோ சேம் நெட்வொர்க். இதெல்லாம் டவுட்டு கேட்டிருந்தான். என்னென்னா இங்கே நம்ம 200.0.0.0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஐபி அட்ரஸ் இருக்குது. எப்படி இது கான்ஃப்ளிக்ட் ஆகாதா அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஆகாது. இது வந்து ப்ரைவேட் ஐபி. ஸோ ப்ரைவேட் ஐபியில் கான்ஃப்ளிக்ட் ஆகாது. நம்ம ஒரே இடத்துலேருந்து யூஸ் பண்ணல, நம்ம யூஸ் பண்ணுற பிளேஸ் வேறு, ஆனால் ரீஜன் சேம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ லேனுக்குள்ளே நீங்கள் ஒரே ஐபி கொடுக்க முடியாது. ஒரே லேனுக்குள்ளே ஒரே 200ல் வேறு யாருக்கும் ஐபி இருக்காது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது நெட்வொர்க் சப்நெட்டு. ஸோ அடுத்தது பப்ளிக் ஐபி ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடுச்சு. நம்ம அதை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. விர்ச்சுவல் நெட்வொர்க் நம்ம ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷினுக்கு கொடுத்துருந்த அதே விர்ச்சுவல் நெட்வொர்க்கை இங்கேயும் செலக்ட் பண்ணியிருக்கணும்.
இதில் மட்டும் உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் காட்டலை அப்படின்னா இது வரைக்கும் பண்ணது வேஸ்ட்டு. ஓகேவா? சரியாக பண்ணிட்டு இருக்கோம், சரியான ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இங்கே விர்ச்சுவல் நெட்வொர்க் ஃபஸ்ட்டு மிஷினோட விர்ச்சுவல் நெட்வொர்க் காட்டணும். ஓகேவா? ஸோ இங்கே அதே மாதிரி செலக்டட் போர்ட்டில் 3 போர்ட்டு காட்டுதான்னு பாருங்கள். HTTP, HTTPS, RDP இது 3மே காட்டணும். அடுத்தது டெலிட் பப்ளிக் ஐபி அட் NIC. ஸோ இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட்டில் நம்ம இது வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, டிஃபெண்டர் எதுவுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணல. ஸோ அதை அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுட்டு மானிட்டரிங் டேபுக்கு போயிடுறேன். ஸோ மானிட்டரிங் டேபில் பூட் டயக்னோஸ்டிக்ஸ், ஸோ டயக்னோஸ்டிக்ஸில் பூட் டயக்னோஸ்டிக்ஸை டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது அட்வான்ஸ் டேப்லையும் நான் எதுவுமே கான்ஃபிகரேஷன் பண்ணலை, சேஞ்சஸ் பண்ணலை. அடுத்தது டேகு. ஸோ டேகில் நம்ம ப்ரீவியஸாக என்ன கொடுத்துருந்தோமோ அதே யூஸரை இங்கேயே ஆட் பண்ணிக்கணும். கடைசியாக ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஸோ வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 20% தான் இருக்குது நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ வேலிடேஷன் கண்டிப்பாக பாஸ் ஆகிடும். ஸோ ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நெட்வொர்க்கு தான் ஸ்லோவாக இருக்குது. ஸோ வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விர்ச்சுவல் மிஷினோட காஸ்ட்டை பாருங்கள், வெறும் 0.2520. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது 2 கோர். ஸோ 4 கோர் யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம யூஸ் பண்ண சைஸ் வந்து கம்மிங்கிறதுனால இதோட ரேட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ராசஸரோட ரேட்டை பொறுத்து தான் இங்கே ப்ரைஸை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ கிரியேட் கொடுத்துடலாம். ஸோ கிரியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷினில் பண்ண மாதிரி வெப் சர்வரை கான்ஃபிகர் பண்ணணும் இங்கேயும். ஸோ டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது. ஸோ நம்ம வெயிட். ஸோ டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ கோ டு ரிசோர்ஸ் கொடுத்துட்டு ரெண்டாவது விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நார்மல் விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுற மாதிரி இதையும் கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ கனெக்ட் கொடுத்தாச்சு. டவுன்லோடு RDP ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு RDP ஃபைலை டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ RDP ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்க. ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ சர்டிஃபிகேஷன் எரர்லாம் வந்து அது எஸ் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டாவது சர்வரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டு டேஷ்போர்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப்பை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் சர்வரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லோக்கல் சர்வருக்குள்ளே வந்துட்டு IE என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை ஆன்லேருந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு மாற்றணும். ஸோ நான் ஆஃப் ஸ்டேட்டுக்கு மாற்றுறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ முதல்ல லோக்கல் சர்வருக்கு வந்துடணும். அடுத்தது IE என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷனை ஆன்லேருந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ இப்போ திரும்ப
டேஷ்போர்டுக்கு வந்துடுறேன். ஸோ திரும்ப டேஷ்போர்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சரை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் IIS. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ரோல் பேஸ்டு ஆர் ஃபீச்சர் பேஸ்டு இன்ஸ்டாலேஷன் அதுக்கும் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய விர்ச்சுவல் மெஷினோட லோக்கல் ஐபி, ஸோ லோக்கல் ஐபி இங்கே கொடுத்துருக்காங்க 2.0.0.5. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ லோட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ சர்வீஸை செலக்ட் பண்ணுற வேண்டியதான். ஸோ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய சர்வீஸ் வெப் சர்வர் IIS. ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வெப் சர்வர் ரோல், வெப் சர்வர் ரோலுக்கும் ஒரு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ ரோல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா திரும்ப இன்னொரு நெக்ஸ்ட்டு, கன்ஃபர்மேஷனும் ஒரு நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். ஸோ கன்ஃபர்மேஷன் எல்லாமே சரியாக இருக்குது, இங்கே நம்ம கொடுத்துக்க டீட்டெயில் லிஸ்ட்டில் காட்டுது அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இன்ஸ்டாலேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ அது கம்ப்ளீட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட்னு வருது. 1 or 2 மினிட்ஸில் அது கம்ப்ளீட் ஆகும் நம்புவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன பண்ணமோ அதே தான் இதுக்கு பண்ண போகிறோம். ஸோ புதுசாக எதுவும் பண்ணல. ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டூல்ஸுக்கு போயிடு. டூல்ஸில் நீங்கள் சரியாக அந்த வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இங்கே இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜர் காட்டும், இல்லைனா இது இங்கே பார்க்கவே முடியாது அந்த ஆப்ஷனை. ஓகேவா? ஸோ நமக்கு சரியாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் இங்கே நம்மளுடைய சர்வர் நேம் காட்டும். அந்த நேமை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி. ஸோ அதுக்கடுத்து சைட்டு வரும். ஸோ சைட்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே டிஃபால்ட் வெப்சைட் இருக்கும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் உங்களுக்கு 2 ஃபைல் காட்டும். அதில் ஃபஸ்ட்டு HTML ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேட். ஸோ இப்போ நம்ம காலையில் என்ன கோடை பேஸ்ட் பண்ணீங்களோ சேம் அதே கோடை இதுக்குள்ளேயும் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சர்வர் 1ல் எந்த கோடை யூஸ் பண்ணீங்களோ அதே கோடை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்வர் 1ல் நான் கொடுத்துருந்த அதே HTML கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன், இந்த ஹெட்டிங். ஸோ அதோட ஹெட்டிங்கில் மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வரில் சர்வர் 1 கொடுத்துருந்தேன். இப்போ 2வது சர்வருங்கிறதுனால சர்வர் 2ங்கிறத மட்டும் இங்கே நான் வேரி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சர்வர் 2 ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் காப்பி பேஸ்ட் பண்ண கோடு இங்கே இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த எட்ஜ் ப்ரௌசரை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் வித்தவுட் யுவர் டேட்டா, கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ, கண்டினியூ வித்தவுட் கூகுள் டேட்டா, கன்ஃபார்ம் அண்ட் ஸ்டார்ட் ப்ரௌசிங். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சர்வர் 2ங்கிறத எடிட் பண்ணேன் இப்போ நான்.
ஸோ என்கிட்ட சேம் வெப்சைட்டு, அந்த டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்காக மட்டும் இந்த இடத்துல இந்த ஹெட்டிங்கில் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி நான் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல, ரெண்டுலேயுமே சேம் கண்டென்ட் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு அசூர் போர்ட்டலுக்கு திரும்ப வந்துடுறோம். சரிப்பா, இப்போ நம்ம 2 விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணிட்டோம், ரெண்டுமே சர்வராக மாற்றிருக்கோம். அந்த சர்வர் ரன்னிங்கில் இருக்குது இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ விர்ச்சுவல் மெஷினை போய் செலக்ட் பண்ணி ரெண்டுமே ரன்னிங்கில் இருக்கிறத நீங்கள் இப்படி பார்க்க முடியும். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பாரு, இந்த கான்ஃபிகரேஷனை செக் பண்ணிங்கன்னா ரெசோர்ஸ் குரூப் சேமாக இருக்குது. சேமாக இருக்கா? உங்களை ஓவர் பண்ணி பாருங்கள். ஸோ விர்ச்சுவல் மெஷினை ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெசோர்ஸ் குரூப் சேமாக இருக்கும், லொக்கேஷன் அதாவது ரீஜியன் சேமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சேமாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்க்கும் சேமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டிஸ்க் வந்து வேரி ஆகலாம். சில பேருக்கு ஒரு டிஸ்க்கு காட்டும் நம்ம கிரியேட் பண்ணாமல் இருந்தோம்னா. ஓகேவா? ஸோ நான் கிரியேட் பண்ணதுனால எனக்கு 2 டிஸ்க் காட்டுது, அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே சைஸு, ஸோ சைஸும் வந்து நோ ப்ராப்ளம். ஸோ சைஸ் சரியாக தான் இருக்கணும், ரெண்டுமே ஒரே சைஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, லோடு பேலன்சரில் இந்த 2 சர்வரையும் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு லோடு பேலன்சர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ லோட் பேலன்சர் அப்படின்னு நம்மளுடைய குளோபல் சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த சர்ச்சில் நமக்கு ரிசல்ட் இப்படி கிடைக்கும், லோட் பேலன்சர்ஸ். ஓகேவா? ஸோ அதில் எந்த லோடு பேலன்ஸரும் ரன் ஆகிட்டு இல்லை, அதனால் எம்டியாக தான் காட்டும். நோ லோடு பேலன்சர்ஸ் டு டிஸ்பிளே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், கிரியேட்டில் போயிட்டு இங்கே 2 லோடு பேலன்சர் காட்டும், ஸ்டாண்டர்ட் லோடு பேலன்சர், கேட்வே லோடு பேலன்சர். ஸோ நம்ம பண்ண போகிறது ஸ்டாண்டர்ட் லோடு பேலன்சர். ஸோ கேட்வே லோடு பேலன்சர் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் லோடு பேலன்சரை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி டேப்லாம் இருக்கும். ஸோ இந்த டேபில் நம்ம ரெக்வயர்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணால் போதும், நம்ம லோடு பேலன்சரை கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது, ரெசோர்ஸ் குரூப் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு புது ரெசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஸோ ஏற்கனவே 2 சர்வருக்கு எந்த ரெசோர்ஸ் குரூப்பை கொடுத்தோமோ அதே ரெசோர்ஸ் குரூப்பை இங்கே ட்ராப் டவுனில் போயிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சேம் ரெசோர்ஸ் குரூப், அதை மாற்றக்கூடாது. அடுத்தது ரீஜியன். ஸோ ரீஜியன் சேம் ரீஜியன். ஓகேவா? ஸோ சேம் ரீஜன் நம்ம கொடுத்துருந்தது என்ன ரீஜனோ, சில பேர் வந்து சென்ட்ரல் இந்தியா கொடுத்துருக்கலாம், சில பேர் கொரியா சென்ட்ரல் கொடுத்துருக்கலாம், சில பேர் யூஎஸ் ஈஸ்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணியிருந்த சர்வரில் என்ன ரீஜன் கொடுத்துருந்தோமோ சேம் அதே ரீஜனை இங்கேயும் அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போது லோடு பேலன்சருக்கு நேம் தரணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்பி. ஸோ லோடு பேலன்சரை டினோட் பண்ணுறதுக்கு எல்பி, என்னுடைய நேம் டிரிபிள்இடிவி. ஸோ எல்பி டிரிபிள்இடிவி அப்படிங்கிற நேம் கொடுத்துருங்க. லோடு பேலன்சர் அது யாரோடது அப்படின்னா அவங்களோட நேம் அங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ எல்பி அண்டர்ஸ்கோர் டிரிபிள்இடிவி. ஸோ கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் பார்க்க. நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ரீஜன் டைப் பண்ணியாச்சு. இங்கே எஸ்கேயூவில் நம்ம எஸ்கேயூ பற்றி சொன்னோன்னா 2 விதமான எஸ்கேயூ இருக்குது. ஒன்று பேசிக், இன்னொன்று ஸ்டாண்டர்ட். பேசிக் யூஸ் பண்ணால் ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்கேயூவில் ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்வே நம்ம யூஸ் பண்ணல, கேட்வே லோடு பேலன்சர் யூஸ் பண்ணாதனால ஸ்டாண்டர்ட் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே டைப்பு, லோடு பேலன்ஸோட டைப்பு இன்டர்னல் பப்ளிக் இருக்குன்னு சொன்னேன். இன்டர்னல் அப்படின்னா நம்ம லோடு பேலன்ஸை கிரியேட் பண்ணும்போது நன்னு கொடுத்தோமா, ஸோ நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணும்போது நன்னு வந்திருக்கும் பேசிக்கில் கடைசியாக. அந்த நன் ஆப்ஷனுக்கு பதிலாக லோடு பேலன்ஸை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்டர்னல் லோடு பேலன்சர். நம்ம இன்டர்னலாக யூஸ் பண்ணல, நம்ம யூஸ் பண்ண போகிறது பப்ளிக். ஸோ பப்ளிக்கை செலக்ட் பண்ணு. இதை மாற்றி நீங்கள் இன்டர்னல் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணிருக்க கான்ஃபிகரேஷனுக்கு அது சப்போர்ட் பண்ணாது. ஸோ டைப்பில் பப்ளிக் கொடுத்துருங்க. டயர், ஸோ டயர் ரீஜனல்.
நம்ம ரீஜனில் தான் கொரியா சென்டரில் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே ரீஜனல் தான் இருக்கணும், குளோபல் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இந்த பேசிக் டேபை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ தேவையான டீட்டெயில் இங்கே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஐபி கான்ஃபிகரேஷனும் இங்கே ஆட் பண்ணலை. ஸோ இது வரைக்கும் இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம செட் பண்ணதே இல்லை, அப்படி தானே? இது வந்து புது கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம ஆட் ஏ ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணுங்க, புதுசாக ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷனுக்கு நேம் தரணும். நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா FE ஃப்ரண்ட் அண்டு ஐபி. ஸோ FE _IP அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஐபி வெர்ஷன் IPv4. ஓகேவா? ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அப்படிங்கிறது இங்கே செலக்ட் ஆகிருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். ஐபி டைப் வந்து ஐபி அட்ரஸ். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ். நம்ம இது வரைக்கும் பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். எங்கே கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நெட்வொர்க்கில் கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணும்போது நெட்வொர்க்கில் கிரியேட் பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணணும். இந்த லோடு பேலன்சருக்கான பப்ளிக் ஐபி நம்ம தான் கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் நியூவில் போயிட்டு ஆட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு கேட்குது. இங்கே நம்ம நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ பப்ளிக் ஐபிக்கு P_IP. ஸோ பப்ளிக் ஐபி. ஸோ இங்கே SKU பார்த்து இங்கேயும் SKU நோட் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். பேசிக் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்தது வேறு எதுவுமே இங்கே மாற்ற தேவையில்லை, சேவ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? ஸோ பப்ளிக் ஐபி இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்வே லோடு பேலன்சர் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்வே லோடு பேலன்சர் நம்ம கான்ஃபிகர் பண்ணலை. நம்ம பண்ணுறது வந்து ஸ்டாண்டர்ட் லோடு பேலன்சர். அதனால் இந்த ஆப்ஷன் நன்னில் தான் இருக்கணும். அடுத்தது சேவ் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணதும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷன், அது இல்லாமல் பப்ளிக் ஐபி ரெண்டுமே இங்கே கவனி. இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டணும். ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. என்ன ஆச்சு? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேக் அண்ட் பூல். ஸோ இதுதான் முக்கியமான பார்ட். இது வரைக்கும் நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது இந்த ஒரு ஸ்டெப்பில் தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்? இந்த பப்ளிக் ஐபி நம்ம கிரியேட் பண்ணோமா இல்லையா, 2 பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணோமா, 3 பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணோமா, அதுக்கப்புறம் 2 சர்வர் சரியாக கிரியேட் பண்ணியிருக்கோமா, அந்த 2 சர்வரையும் சேம் ரீஜியன், சேம் ரெசோர்ஸ் குரூப், அதுக்கப்புறம் சேம் சைஸில் கிரியேட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிடும். எப்படின்னா இங்கே கவனி, ஆட் ஏ பேக் அண்ட் பூல் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதும் இப்போ உங்களுக்கு அந்த பேக் அண்ட் பூலில் ஆட் பண்ணுறதுக்கான 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ சரியாக பண்ணியிருக்கோமா, நம்ம பண்ணது சக்ஸஸா இல்லை ஃபெயிலியரா அப்படிங்கிறது. ஸோ லோட் ஆகுது. ஸோ லோடாகி வந்தோடனே இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பேக் அண்ட் பூலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த அதே நேமை இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு நேம் ஒன்று கொடுத்துருங்க. பேக் அண்ட் அப்படிங்கிறதுக்கு BE_. ஓகேவா? ஸோ பேக் அண்ட் பூல் நேம் கொடுத்தாச்சு. அடுத்தது விர்ச்சுவல் நெட்வொர்க். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அந்த நெட்வொர்க் காட்டுச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் இங்கே வந்து 2 நெட்வொர்க் காட்டுதோ அவங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். வேறு எதுவுமே பண்ண முடியாது. இங்கே ஒரே ஒரு நெட்வொர்க் தான் காட்டணும். ஏன்னா நம்ம எல்லா விர்ச்சுவல் மிஷினுக்கும் ஒரே நெட்வொர்க்கை யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு நெட்வொர்க் காட்டும். ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு ஒரே நெட்வொர்க் தான் காட்டுது, எனக்கு சக்ஸஸ் தான். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் இங்கே பாரு, இங்கே 2 ஆப்ஷன் காட்டும். பேக் அண்ட் பூல் கான்ஃபிகரேஷனில்
NIC IP address. ஸோ நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது NIC. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், இங்கே ஆடு ஐபி கான்ஃபிகரேஷனில் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆடை கிளிக் பண்ணதும் இங்கே இதே மாதிரி உங்கள் 2 சர்வரும் காட்டணும். இது வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமும் அவுட்புட் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், 2 விர்ச்சுவல் மிஷினையும் செலக்ட் பண்ணணும். இப்போ தான் நம்ம அந்த பேக் அண்ட் ஃபுல்ல ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தா போதும். இப்போ இது இந்த 2 வெப் சர்வரும் நம்மளுடைய லோடு பேலன்சர் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் ஐபி அட்ரஸை பாருங்கள். ஸோ ஐபி அட்ரஸ் அடுத்தடுத்த ஐபி அட்ரஸாக இருக்கும். 2 விர்ச்சுவல் மிஷினுமே இங்கே சரியாக தான் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் ஒன்று 4ன்னு ஆரம்பிச்சதுன்னா அடுத்து 5ஆக இருக்கும், 3னா 4ன்னு இருக்கும். இருக்கா? ஸோ சரியாக இருக்கும். இது வந்து ப்ரைவேட் ஐபி. இப்போ நம்ம பப்ளிக் ஐபின்னு ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 சர்வருக்கும் சேர்த்து ஒரே சிங்கிள் பப்ளிக் ஐபியை கிரியேட் ஆகிருக்கு. அதுதான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு சர்வரையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு தனித்தனி ஐபி அட்ரஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஐபி அட்ரஸில் 2 விர்ச்சுவல் மிஷினும் லோடு பேலன்சரில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இது 2ஐயும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் அண்ட் பூலில் 2 சர்வரும் ஆட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை சர்வர்னால் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆப்போ இல்லை வெப்சைட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்படி தான் ஆட் பண்ணணும். உங்களோட நம்பர் ஆஃப் சர்வரை இந்த மாதிரி நீங்கள் முதல்ல க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ஒரே நெட்வொர்க்கில் இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் 10, 20, 50, 100 எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லோடை பொறுத்து. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இன்னும் முடியல, இன்னும் ஒரு 3 டேப் முக்கியமான டேப் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன பண்ணோம், இன்பவுண்ட் ரூல். ஸோ இன்பவுண்ட் ரூலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இன்பவுண்ட் ரூலில் நம்ம ஒரு ரூலை ஆட் பண்ணணும். இங்கே தான் ஹெல்த் ப்ராப், அதுக்கப்புறம் ரூல் நம்பர் 1. ஸோ இதெல்லாம் இங்கே தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம், ஆட் லோடு பேலன்சிங் ரூல், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதும் இப்போ எனக்கு ஒரு ரூல் ஆட் பண்ணணும். ஸோ ரூலோட நேம் ரூல் நம்பர் 1. ஸோ ரூல் 1 அப்படின்னு இந்த ரூலுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஐபி வெர்ஷன் IPv4ல் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஐபி அட்ரஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமா? கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ட்ராப் டவுனில் போனீங்கனாலே அது காட்டும். அடுத்தது பேக் அண்ட் பூல், அதுவும் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதையும் இங்கே செலக்ட் பண்ணால் போதும். அடுத்தது ப்ரோட்டோகால். ஸோ நான் ப்ரோட்டோகால் நம்ம நான் தேடி நடத்தும் போது சொன்னா TCP UDP யூஸ் பண்ணுவோன்ட்டு 2ல் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண போகிற TCP. ஸோ இங்கே போர்ட் நம்பர் 1 காலையில் நோட் பண்ண சொன்னேன், நோட் பண்ணிங்களா? HTTPயோட போர்ட் நம்பர். ஸோ இங்கே அந்த 80 அப்படிங்கிற போர்ட் நம்பரை இங்கே இன்புட் கொடுக்கணும். அதே மாதிரி பேக் அண்ட் போர்ட்டும் 80 தான். ஓகேவா? 2க்கும் 80 கொடுத்தாச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது HTTP ப்ரோட்டோகால். அடுத்தது இங்கே ஹெல்த் ப்ராப். ஸோ ஹெல்த் ப்ராப்பும் மஸ்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்மளோட விர்ச்சுவல் மிஷினோட ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே எதுவுமே இல்லை, நோ எக்ஸிஸ்டிங் ப்ராப்னு இருக்குது. நான் கிரியேட் நியூ கொடுக்குறேன். ஸோ கிரியேட் நியூ கொடுத்துட்டு இங்கே நேமில் ஹெல்த் ப்ராப். ஸோ ஹெல்த் ப்ராப் இங்கே ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த நேம் நம்ம கொடுக்கறது தான், இதுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த நேம்லாம் கொடுக்கணும், நமக்கு ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக. இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ரோட்டோகால் TCP, UDP யூஸ் பண்ணல. தேவைப்பட்டால் இங்கே UDP, நீங்கள் அங்கே UDP பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வராது. ஸோ நம்ம TCP தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே போர்ட் நம்பர் 80. ஸோ இங்கே இன்டர்வல் செகண்ட், இங்கே எதுக்காக 5ன்னு கொடுத்துருக்கோம், 5 செகண்ட் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு சர்வர் ஓவர்லோட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த சர்வர் ஓப்பன் ஆகணும், அதுக்கான டூரேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம், 5 செகண்ட். இதை நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் வரைக்கும் அடுத்த சர்வர் ஓப்பன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு மினிமம் டைமாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் 5க்கு கீழே குறைச்சிங்கன்னா வராது, மினிமம் 5 செகண்டாவது இருக்கும். நீங்கள் இப்படி 404 நாட் ஃபவுண்டுன்னு வந்த உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா அது முடியாது. ஒரு மினிமம் டைம் வெயிட் பண்ணி ஆகணும். அந்த மினிமம் டைம் தான் இந்த 5 செகண்ட்.
ஓகேவா? ஸோ இப்போ ஹெல்த் ப்ராபோட டீட்டெயில் கொடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஐடியல் டைம் அவுட் மினிட், இப்போ நீங்கள் ஹெல்த் ப்ராபுக்கான டைம் சொல்லிட்டோம். இங்கே ஐடியல் டைம் அவுட் மினிட் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சர்வர் நான் கனெக்ஷன்லேருந்தே டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கான டைம் தான் இங்கே கொடுத்துருக்க 4 நிமிஷம். ஓகேவா? 5 செகண்டில் அடுத்த சர்வர் ரீடைரக்ட் ஆகும். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வர் டிஸ்கனெக்ட் ஆகிடும். இங்கே எனேபிள் டிசிபி ரீசெட் இதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஸோ நம்ம டீட்டெயில் கொடுக்க வேண்டிய டீட்டெயிலை மட்டும் ஒரு ரூல் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பேக் அண்ட் புல்ல டீட்டெயிலாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ சேவ் பண்ணிக்க வேண்டியதான். வேறு எதுவும் இங்கே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஒரே ஒரு ரூல், அதில் ஹெல்த் ப்ராப் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ இப்போ இன்பவுண்ட் நேட் ரூல். ஸோ நேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். இங்கே தான் என்ன நடக்கும்னா நம்மளுடைய ப்ரைவேட் ஐபி பப்ளிக் ஐபியாக மாறும். இப்போ சொன்னா இப்போ 200.0.0.4 அப்படின்னு ஒரு ஐபி இருக்குது. அது சர்வர் 1ஓட ஐபி. சர்வர் 2ஓட ஐபி 200.0.0.5. ஸோ அந்த ஐபி பப்ளிக் ஐபியாக மாறப்போகுது. அந்த 2 ஐபியுமே கம்பைன் ஆகி ஒரே பப்ளிக் ஐபியாக மாறும். ஸோ அதுக்காக நம்ம இன்பவுண்ட் நேட் ரூலை யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவங்களே அதை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு பப்ளிக் ஐபியாக மாற்றிட்டாங்க. நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? நேட்டை அதுதான் பண்ணும். ப்ரைவேட் ஐபியை பப்ளிக் ஐபியாக மாற்றுறதும் பப்ளிக் ஐபியை ப்ரைவேட் ஐபியாக மாற்றுற வேலை நேட்டோட வேலை, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? ஸோ இங்கே எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நம்ம நெக்ஸ்ட்டு அவுட் பவுண்ட் ரூலுக்கு போயிடலாம். ஸோ அவுட் பவுண்ட் ரூலை ஆட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஜன் விட்டு ரீஜன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் அவுட் பவுண்ட் ரூல் வேணும். ஸோ நம்ம ரீஜன் விட்டு ரீஜன் பண்ணியிருக்கோமா? எல்லாத்தையும் ஒரே ரீஜன்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் அவுட் பவுண்ட் ரூல் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் மெஷினை கொரியா சென்ட்ரல்லையும் செகண்ட் விர்ச்சுவல் மெஷினை சென்ட்ரல் இந்தியாவிலையும் பண்ணியிருந்தோம்னா இன்டர் ரீஜன். ஸோ ரீஜன் வந்து மாறுது. ஸோ அது அவுட் பவுண்டாக ஆகிடும். ஸோ நம்ம ரெண்டுமே ஒரே ரீஜனில் பண்ணியிருக்கிறதுனால அவுட் பவுண்ட் ரூல் நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை அப்படியே எம்டியாக விட்டுறோம், டேக் போயிடலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த டெஸ்டிங் தான். ஸோ இங்கே கிரியேட்டட் பை வேல்யூவை கொடுத்துட்டோம். அடுத்தது ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்ததுனால இங்கே வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ யாருக்காவது ஃபெயில் ஆகிருதுன்னா என்ன ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு போய் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? பாஸ் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் கொஞ்சம் கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ நம்ம 2 சர்வர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பப்ளிக் ஐபி கிரியேட் ஆகணும், பேக் அண்ட் புல் ஆட் ஆகணும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ஐபி அட்ரஸ் நமக்கு ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். டெஸ்டிங் தான். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கோ டு ரெசோர்ஸ் போயிட்டு லோடு பேலன்ஸரை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ லோடு பேலன்ஸரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற டீட்டெயில் எதுவுமே நமக்கு தேவையில்லை. கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் தேவைப்படுமே தவிர வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஃப்ரண்ட் அண்ட் ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்கா? இது வரைக்கும் வந்தால் கூட சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் மிஸ் ஆகிடும். ஸோ அப்படி யாராவது மிஸ் ஆகிருதுன்னா இது வரைக்கும் பண்ணது வேஸ்ட்டு தான். நம்ம கடைசி ஸ்டெப்பில் சரியாக வந்ததுனால இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஐபி அட்ரஸ் காட்டும். இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் ஐபி அட்ரஸ் இதுதான் நம்ம சர்வரோட பப்ளிக் ஐபி, அதாவது நம்ம வெப்சைட்டோட அட்ரஸ் இதுதான். காலைல சொன்ன டிஎன்எஸ்ன்னு ஒன்று சொன்னா இந்த ஐபி அட்ரஸ் தான் எடுத்து டிஎன்எஸ்ல கொடுத்து நேமாக மாற்றுவாங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் தான் இப்போ நம்ம காப்பி பண்ணுறோம். இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது டேப்ல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐபியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஐபி அட்ரஸை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஐபி அட்ரஸை நான் இப்போது எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சர்வர் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ நம்மளுடைய வெப்சைட்டை லான்ச் பண்ணியாச்சு சர்வரில். யாருக்கெல்லாம் வந்துருக்குதோ அவங்க சரியாக பண்ணிட்டீங்க. இப்போ இதில் பாருங்கள், இல்லை எந்த சர்வர் ஓப்பன் ஆகிருக்கு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம்.
ஸோ அந்த சர்வர் 2 தெரியறதுக்காக தான் நான் அங்கே நேம் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சர்வர் 1 வரணும். சர்வர் 1 எப்போ ஓப்பன் ஆகும்? சர்வர் 2 ஓவர்லோட் ஆனால் தான் சர்வர் 1 ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டே சர்வர் 1 ஓப்பன் ஆகுதுன்னா ப்ராப்ளம் இல்லை. எந்த சர்வர் ஓப்பன் ஆகணும்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஆர்டர்லாம் கிடையாது. எந்த சர்வர் ஃப்ரீயாக இருக்கோ அந்த சர்வர் ஓப்பன் ஆகும். ஸோ விர்ச்சுவல் மெஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இப்போ ஓப்பனில் இருக்கிற இந்த சர்வர் 2வை நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா இதே இடத்துல எனக்கு சர்வர் 1 ஓப்பன் ஆகணும். ஸோ அதுக்காக விர்ச்சுவல் மெஷின் இங்கே உள்ளே வந்துட்டேன். இப்போ சர்வர் 2 நேம் எதுக்காக கொடுக்க சொன்னேன்னு தெரியுதா? ஸோ இங்கே ரெண்டுக்குமே நீங்கள் டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எது 1 2ன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் ஒரே மாதிரியான நேம் கொடுக்க சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஓப்பனில் இருக்கு இல்லையா, இப்போ 2வது சர்வர் தான் ஓப்பனில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் இங்கே போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணுறேன். அந்த சர்வரே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ சர்வரை ஸ்டாப் பண்ணும்போது இப்போ சர்வர் 2 ஓப்பனில் இருக்கிற அந்த டேப்பில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்வர் 1 ரீடைரக்ட் ஆகணும் 5 செகண்டுக்கு அப்புறம். இப்போ எனக்கு ஸ்டாப் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ நான் அவுட்புட்டை காட்டினதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் நான் அவுட்புட்டை காட்டல உங்களை ட்ரை பண்ண சொல்லிட்டேன் நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா? நான் முதல்ல என்னோடய அவுட்புட்டை காட்டிடுறேன், அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஷட் டவுன் ஆகிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஷட் டவுன் ஆனதுனால இங்கே பாருங்கள், இப்போ சர்வர் 2 இங்கே வந்து ஏற்கனவே காலை நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ஷட் டவுன் ஆகிறதுனால அது க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓப்பனில் இருந்தது. இப்போ சர்வர் 1 இங்கே நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன், அது அப்படியே இருக்குது. ஸோ ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் வந்து எனேபிள் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸ்டாப் வந்து டிசேபிள் இருக்குது. அப்போ இது ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கே நோட்டிஃபிகேஷன்லேயும் எனக்கு ஸ்டாப்டு விர்ச்சுவல் மெஷின் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், நான் இதை போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ இதை ரெஃப்ரெஷ் கொடுத்தா இந்த இடத்துல எனக்கு சர்வர் 1 ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ இப்போது நீங்கள் என்னோடய சர்வர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, இப்போ பாருங்கள் யாருக்கெல்லாம் சர்வர் 2 ஓப்பனில் இருந்ததோ ரெஃப்ரெஷ் பண்ணி பாரு, சர்வர் 1 ஓப்பன் ஆகிருக்கும், ஓகேவா? இப்போ சர்வர் 1 வந்து ஓவர்லோடு பண்ணிவிட்டு சர்வர் 2 ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், சர்வர் 2 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சர்வர் 1 ஸ்டாப் பண்ணணும், ஓகேவா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். அவுட்புட் இவ்வளோ தான் அவுட்புட்டு. ஸோ ரியல் டைம்லையும் இதே தான் பண்ண போகிறாங்க, இதே தான் பண்ண போகிறோம். நம்மள்ட்ட இருக்கிற 3 பப்ளிக் ஐபியை வச்சு இவ்வளோ தான் பண்ண முடியும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விர்ச்சுவல் மெஷின் ஆட் பண்ணணும், சர்வர் ஆட் பண்ணணும்னா முடியாது. எல்லாருக்கும் அவுட்புட் வருதா? முதல்ல இது டிஸ்பிளே ஆயிடுச்சுனாலே மேக்ஸிமம் வந்துடும். செக் பண்ணுங்க என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லுங்க. ஸோ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ரெசோர்ஸையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க, விர்ச்சுவல் மெஷினை டெலீட் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் விர்ச்சுவல் மெஷின் எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம கிரியேட் பண்ண எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடணும். ஸோ ரெசோர்ஸ் குரூப்பு, நெட்வொர்க்கு, விர்ச்சுவல் மெஷின், லோடு பேலன்சர் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். ஸோ விர்ச்சுவல் மெஷினை டெலீட் கொடுத்தாச்சு. ஸோ லோடு பேலன்சரையும் டெலீட் பண்ணிவிடு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு 200 rupees மினிமம் இன்றைக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ நாளைக்கு காலைல நீங்கள் பில்லு பார்க்கும்போது தெரியும். ஸோ லோடு பேலன்ஸரை டெலிட் பண்ணுறதுக்கு நீங்கள் லோடு பேலன்ஸருக்குள்ளே போய் தான் டெலிட் பண்ண முடியும். ஸோ லோடு பேலன்ஸரை ஓப்பன் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் டெலிட் கொடுங்க. ஸோ நெட்வொர்க்கையும் டெலீட் பண்ணு, ரெசோர்ஸ் குரூப்பையும் டெலீட் பண்ணு.
முதல்ல டெலீட் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்கை பாருங்க. எல்லா ரெசோர்ஸ் குரூப்பையும் டெலீட் பண்ணு. ஸோ டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் திரும்ப எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிடு. ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்கை செக் பண்ணு, விர்ச்சுவல் மெஷினை செக் பண்ணு, லோடு பேலன்ஸரை செக் பண்ணு, கடைசியாக ரெசோர்ஸ் குரூப்பையும் செக் பண்ணு. ஸோ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டாபிக் போயிடலாம்.